ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு 90s கிட்ஸ் vlogging. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறது ஒரு சின்னதாக ஒரு குட்டி வீக்கெண்ட் ட்ரைவ். இந்த ட்ரைவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்களும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் சம்ருதி மாமாவுக்கு வழியாக இகத்பூரிக்கு போகிறோம். ஸோ இந்த ஹைவே எப்படி பண்ணியிருக்காங்க, ட்ரைவ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். குயிக்காக ஒரு ஃபியூல் பிரேக் எடுத்துக்கலாம். வண்டிக்கு சிஎன்ஜி போட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ சிஎன்ஜி போட்டாச்சு, இனி கவலை இல்லை, இனி டைரெக்டாக போயிட்டே இருக்கலாம். இதான் கல்யாண் நாசிக் ஹைவே போகிறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட். ஸோ நம்ம இப்போ இந்த ரோடில் இருந்தால் போகிறோம். समृद्धि का एंट्री किधर से है? जाना हाँ समृद्धि में चढ़ हाँ चढ़ना है। ये फिर वापस ये आपको जाना पड़ेगा। कहाँ जाना पड़ेगा? अभी इधर से आए ना? नहीं मैं यहाँ से आया, कल्याण से आ रहा हूँ। ये सीधा जाना पड़ेगा। अभी सीधा जाइए, सीधा जाके आगे से लेफ्ट मारना। अच्छा, पड़गा हाईवे से सीधा वो हाईवे पकड़ के फिर अंदर आना। हाँ यहाँ से किधर एंट्री नहीं है क्या? नहीं, इधर से नहीं। अच्छा ठीक है, थैंक यू. சரி, தரமான சம்பவம் தான். ஓல்டு ஹைவே போயிட்டு மறுபடியும் சுற்றி தான் வந்தாகணும். சரி, அதோ தெரியுதா வருது, எங்கயா இருக்கு, வந்துருச்சு. இப்போ நம்ம அங்கேருந்தா வரணும். ஸோ அங்கே போகிறதுக்கு ரைட் எடுத்துட்டு ஓல்டு ஹைவே போயிட்டு வரலாம். ஒரு சின்ன பிரேக், வண்டிக்கு ஃபியூல் போட்டாச்சு. நம்மளுக்கும் கொஞ்சம் ஃபியூல் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒரு குவிக் பிரேக் முடிச்சாச்சு. நவ் லெட்ஸ் கோ. எடுக்க வேண்டிய டர்ன் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய இன்டர்சேஞ்ச் இங்கே ஒன்று வரப்போகுது. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நாக்பூர் ஹைவே, ரைட்டில் போனோன்னா மும்பை டெல்லி ஹைவே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மும்பை அஹமதாபாத் ஹைவே. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இன்டர்லிங்காக தான் இருக்கும். என்னதான் பெரிய பெரிய ஹைவே போட்டாலும் ரோட ஒழுங்கா போட மாட்டாங்களே.
லெஃப்ட் எடுத்து என்டர் பண்ண போகிறோம். नासिक 2 kilometers left. ஸோ ஸ்பீட் வார்னிங் வரதுனால இவன் ஓவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த ஹைவேயோட ஸ்பீடே 80, 100, 120. ஸோ கார்ஸ் மட்டும் 120 வரைக்கும் போகலாம். பெரிய வெஹிக்கல்ஸ் எல்லாமே 80, 100 தான். இங்கே எந்த ஒரு 2 வீலர்ஸும் அலௌட் இல்லை. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 16 பேக்கேஜஸ் 16 செக்ஷனில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. 1 by 1 டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்குது. ஃப்ளாட் ஸ்மூத்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் டார்மேக் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு என்ட்ரி ட்ரை பண்ணது வந்து இந்த மேலே ஒரு பிரிட்ஜ் போகுது இல்லையா, அங்கேருந்து தான் நம்ம என்ட்ரி இருக்கும்னு நினச்சி வந்தோம். பட் அங்கே இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் சுற்றி வர வேண்டியது இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மேபி நீங்கள் கல்யாணம் இல்லை மும்பைலேருந்து வரீங்கன்னா நாசிக் ஹைவேல போயிட்டு ஓல்டு நாசிக் ஹைவே எடுத்துகிட்டு அங்கேருந்து இங்கே உள்ள என்ட்ரி பண்ணுற மாதிரி வாங்க. நம்ம லெஃப்ட் எடுத்து இப்போது நாக்பூர் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போனோம்னா அது ஜெயின்பிடி மும்பை போய் சேரும். பட் அது இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக முடியலை. ஓகே, ஸோ நாசிக் 119, நாக்பூர் 724. இந்த ஹைவேயோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 701 கிலோமீட்டர்ஸ். இதில் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு நாக்பூர்லேருந்து ஷிர்டி வரைக்கும் நம்ம பிஎம் நரேந்திர மோடி சார் தான் இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஷிர்டி டு கோட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வரைக்கும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோட்டி டு இகத்புரி. இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ போகிறது வந்து இகத்புரி டு ஆம்னி செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் தான் வந்து கொஞ்சம் டஃபஸ்டான ஒரு சேலஞ்சிங்காக இருந்த செக்ஷன்ஸ். ஏன்னா இதில் நிறையா ஹில் ரேஞ்சஸ் எல்லாமே வரும். ஸோ இன்ஜினியரிங் வந்து இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்தது. ஸோ ஃபைனலி அது இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டோல் என்ட்ரி பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ இந்த ஹைவேயோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா हिंदू हृदय सम्राट बाला साहेब ठाकरे समृद्धि महामार्ग. Currently checking out. ஸோ இந்த ரோடோட லேன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து 80, மிடில் லைன் 100, ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து 120 தான் ஸ்பீட் லிமிட். ஸோ இந்த ரோடில் ரொம்பவே கவனமாக ஓட்டணும். அப்புறம் இது கொஞ்சம் பெரிய ஹைவேவாக இருக்கிறதுனால
ரோட்ஸ் எல்லாமே எப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே இதில் போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு போயிட்டீங்க, அதிகமாக என்கேஜ்மெண்ட்டில் டிரைவிங் நடத்தானா உங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்திருக்கு இந்த ஹைவேல. ஸோ கொஞ்சம் கவனமாகவே ஓட்டுங்க. நாங்கள் இதுக்கு முன்னே இந்த ஹைவேல என்டர் பண்ணது வந்து இகத்பூர்லேருந்து என்டர் பண்ணி ஷிரடி போயிருக்கோம். ஸோ நாங்கள் யூஸ்வலி நைட்டில் தான் கிளம்புவோம் ஷிரடி போனோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோவா அன்ஈஸியாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் டே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கும். இந்த ரோடு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஸோ ரோடும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக தூக்கம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஓட்டுங்க. அப்படி சப்போஸ் தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷனாக போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா 150 அப் டு 150 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் போகிற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 120. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டனல் இருக்குது டோட்டல், 24 இன்டர்சேஞ்சஸ், 65 ஃப்ளைஓவர்ஸ். இதில் லாங்கஸ்ட் டனல் வந்து 7.8 கிலோமீட்டர்ஸ் டனல் இருக்குது. ஸோ அது உள்ள நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த டனல் முடிஞ்ச உடனே இகத்பூரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹைவேயோட இன்னொரு சிறப்பு தான், அப்போ வரும்போதும் ஏதாச்சும் ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து வாங்க. எப்போ எந்த செக்ஷனில் எங்கே வேலை நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லாங்கஸ்ட் டனல் இப்போ என்டர் பண்ண போகிறோம். ஐ திங்க் இது வந்து மகாராஷ்டிராவிலே இல்லை, நம்ம இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் டனல்.
பண்ணி விட்டுங்க. டனல் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லை, கிளைம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது வண்டி. கிளைம் இந்த சென்ஸ் கொஞ்சம் ஏறுற மாதிரி தான் இருக்குது. மலைக்குள்ளேயும் ஒரு டேர்னிங்கோட அதை ப்ராப்பராக காவ் பண்ணி எடுத்து அந்த டனல் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் இந்த ஒரு டனல்னால தான் வந்து இந்த ஸ்ட்ரெச் ஓப்பன் ஆகுது இவ்வளோ லேட். ஸோ அங்கங்கே ஒரு ரைட் சைடில் எக்ஸிட் இருக்குது. மேபி எதுவும் ஃபயர் எதுவும் வந்ததுன்னா ரைட் எடுத்து நீங்கள் ஆப்போசிட் வர ரோட் சைடுக்கு நீங்கள் போயிடலாம். அங்கே நீங்கள் யூட்டன் எடுத்து மேபி ரிட்டர்ன் போயிடலாம். அப்புறம் இங்கே வந்து ஒவ்வொரு 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு SOS இருக்குது. ஸோ எந்த ஒரு இன்சிடென்ட்னாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு சேஃப்டி இருக்குன்னா, இந்த டனல் உள்ள 24/7 சர்வேலன்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டனலோட என்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஷனில் அவங்க எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டுருப்பாங்க. ப்ளஸ் எந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்தாலுமே மேலே ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே கட் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா தூரத்தில் ஒரு ஒலி தெரியுது. ஸோ கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ ஃபைனலி நம்ம இகத்பூரிக்கு இங்கேருந்து எக்ஸிட் எடுக்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் நாக்பூர் ஷிரடி போகலாம். ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸிட் எடுத்து டோர் போயிடலாம். நாசிக் ஹைவே போய் அங்கே எக்ஸிட் எடுத்து நம்ம இகத்பூரி போனோம். ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ இன்னும் வந்து ஒரு லேக் போயிருந்தேன் கிட்டத்தில். ஸோ இந்த லேக் போகலாம். கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம்.
சரியான மழை, ரொம்பவே கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஃப்ரம் ஆம்னே டு எகத்புரி 160 சார்ஜ் பண்ணுறாங்க. டோல் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை, ஓகே தான். ஃபைனலி எக்ஸ்பிரஸ் வேலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் பழைய ரோட்லேருந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். உங்களுக்கு அப்படி சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர், பாய்.